ஹலோ வணக்கம் வெல்கம் டு அ ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் மேட்ச் பாத்தீங்களா பாஸ். என்னடா ஒரு செட்டிங்ல உட்காந்துருக்கோம், யாரா இது புதுசா? நம்ம தான் ஸ்ரீனி சார் தான் நம்ம எப்போதும் நம்மளோட இருப்பாரு. இது யாரு அப்படின்னு பாக்குறீங்களா? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் முடிஞ்சுதுங்க. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு ஆதித்யா, ஒரு ரிலீஜியஸ் கிரிக்கெட் ஃபேன். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ் ஆதித்யா. தேங்க்யூ. ஒரு ஜஸ்ட் அ சிம்பிள் கிரிக்கெட்டை விரும்பி பார்த்த ஃபேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஒரு காலத்துல அப்படியே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்லாம் இருக்கும். ஆஹ் ஆனா இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025. எஸ், சேஸ் மாஸ்டர் இஸ் பேக். கோலி செஞ்சுரி எல்லாம் அடிச்சாரு, எல்லாம் இருந்துச்சு. பட் உள்ளேந்து ஒரு ஆஸ் அ ஃபேன் இட் ஃபெல்ட் ஹாலோ. ஸோ பிஃபோர் ஐ ஈவன் இன்ட்ரடியூஸ் ஆர் சேவன் இது என்ன ஆதித்யாவோட என்ன சொல்றது ஸ்டான்ஸ் என்ன கிரிக்கெட்டை பத்தினா ஒரு 4 கேள்வி ஆதித்யாவை கேட்பேனா. அண்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, அவனா நீ அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். ரைட். ஸோ கேள்வி 1, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் ஃபார்மேட் என்ன? டெஸ்ட் கிரிக்கெட். ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன் Hands டெஸ்ட் down கிரிக்கெட். ஓகே, ஸோ பிஜிடி நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நீங்க. கண்டிப்பா. ஓகே, ஒரு பால் கூட விடல மேட்ச். ஒரு பால் கூட இல்ல. ஓகே. ரெண்டாவது கேள்வி, த லீஸ்ட் ஃபேவரட் ஃபார்மேட். T20 பட் இப்போ ஓடிஐ ஐ திங்க் ஓடிஐ மாதிரி இப்போ மாறிட்டு இருக்கு. மாறிட்டு இருக்கு. டீட்டெயிலாக அப்புறமா போவோம். பட் T20 உங்களுக்கு பிடிக்காத டூர்னமெண்ட்? பிடிக்காத டூர்னமெண்ட் டெஃபினெட்லி ஐபிஎல் தான். அது ஃபாலோ பண்ணுறது இல்லை அவ்வளோ. போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. நான் கடைசி கேள்வி, ஒரு போனஸ் கேள்வி, ஒரு ஆல் டைம் ஃபேவரட் இன்னிங்ஸ். அப்படியே மெய் மறந்து போயிட்டேன்டா அதான்டா இன்னிங்ஸ். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் செஞ்சுரியன் 2003 வேர்ல்ட் கப். சச்சின் சேவாக் ஓப்பனிங் ஸ்டாண்ட். சச்சின் அந்த ஷோயப் அக்தரை போட்டு அப்படி பேக்கில் அப்பர் கட் 6 நம்ம லெக்கில் ஸ்வீப் பண்ணி நேரம் 4. ஸோ உங்களுக்கு எல்லாரும் ஒரு ஐடியா வந்திருக்கும், இவன் யார் இவன். ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எதை சொல்லுவீங்க நீங்க? 96 வேர்ல்ட் கப் கிவ் அ கிளாசி டோட்டல் ஆஃப் அரௌண்ட் 270 280 287 அடிச்சாங்க. 287. அண்ட் தென் நம்ம அஜய் ஜடேஜா வந்து வக்கார் யூனிஸை போட்டு அதை நல்லா 40th ஓவரில் நல்லா ஸோ யூ வேர் இன் லைக் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டா? நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்திருப்பேன் அப்போ. அப்போ பார்த்ததும் ஸோ ஒரு 3 பகுதியில் பிரிச்சுக்கலாமா நம்ம பேசுறத? ஒன்று வந்து ப்ரீ 2003, அந்த 96 வேர்ல்ட் கப், 99 வேர்ல்ட் கப், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சு. பட் 2003 இட் செல்ஃப் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு டெஃபினெட்லி அந்த 3 இதில் பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்று எப்போதுமே ஞாபகம் இருக்கும், உங்க வீட்லையும் எல்லாம் சொல்லியிருந்தாங்களான்னு தெரியல. நம்ம அப்பாக்கெல்லாம் பயந்துட்டே இருப்பாங்க, பாகிஸ்தான்டா நம்பாதரா இவங்களெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 1986ல ஜாவேத் மியாதாத் வந்து ஷார்ஜால அந்த ஃபைனல்ஸ்ல 4 அடிச்சது, சேத்தன் சர்மாவை 6 அடிச்சது அப்படியே பாதிச்சிச்சு அவங்களுக்குலாம். அது பயங்கரமாக பார்த்துச்சு. அந்த 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 எபிசோட் ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி பிவட்டல் எபிசோட். அண்ட் அப்போலேருந்து வந்து இந்தியா கொஞ்சம் ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் தான் இருக்கும் எப்போவுமே பாகிஸ்தான் கூட விளையாடுச்சு. லீடிங் அப் டில் 2003 வேர்ல்ட் கப், அந்த சமயத்துல வந்து நீங்க ஒரு பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்ச்னா நீங்க ஒரு ஃபேனா பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? Definitely, I always saw Pakistan as a stronger team than India. Of course, India had a strong batting lineup, but overall, if you see, even looking at the stats and looking at the players that they had around the time, they looked more dangerous than India, because there were a lot of things where India was still figuring out. And or figuring out phase la irundhu we were testing our bowling bowlers. என்ன மாதிரி bowling combination கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே bowling எப்போவுமே வீக் அப்படின்னு வந்து that was the உங்க பிளேயர்ஸ்லாம் சொல்லுங்க. உங்க ஃபேவரட் சொல்லக்கூடாது, யாரை கண்டா பீதி உங்களுக்கு பாகிஸ்தான்ல? யாரெல்லாம் கண்டா? 2 bowlers 2 பேட்ஸ்மேன். அப்போ வந்து டெஃபினெட்லி வாசிம் அக்ரம் அண்ட் so this is around the, like, let's say 2000 late 90s to very early 2000. Sir Mahmood I think was almost towards இது.
அசர் மஹமூத பார்த்து கூட பயந்துருக்கீங்க நீங்க. பயப்படல, பட் ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் ரிட்டயர்மென்ட். பட் ஐ ரிமெம்பர் ஷோயப் அக்தர் மேட் ஹிஸ் டெபியூ இன் 1999. ஷோயப் அக்தர் டெஃபினெட்லி. யா, டிராவிடையும் சச்சினையும் வந்து போல்ட் பண்ணாரு. அது போல்ட் பண்ண அப்புறம் கூட அது பாலிங் பண்ணறச்சே கூட வந்து அவர் மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட பார்த்து நம்மலாம் ஏய் பயமா இருக்குல்ல அப்படின்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் வசீம் அக்ரம் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் லைக் வருவாரு சிம்பிளா மிடில் ஸ்டம்ப்ல பால் போடுவாரு, அப்படியே உள்ள வந்துரும் அந்த பால். நம்ம ரைட் ஹேண்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம அது எப்படி ப்ளே பண்ண கூட தெரியாது. ஏன்னா அது 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 நம்ம ஈஸ்டிங் வர மாதிரி இருக்கும், கடைசியில பார்த்தா அது நேரா ஸ்ட்ரெயிட்டா போயிடும். அது வந்து நம்ம நிக் பண்ணிடுவாங்க. ஆமா, பண்ற மாதிரி அது வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு பீதியிலேயே போன காலம். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஆட் ஒன் மோர் திங் வாட் ஐ ஆல்சோ ரிமெம்பர் இஸ் மொஹாலில ஒரு ட்ரைனேஷன் டூர்னமெண்ட் நடந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஷோயப் அக்தர் வந்து மொஹாலில நடந்த மேட்ச்ல வந்து கங்குலியை வந்து ரிப்ஸ்ல அடிப்பாரு. அன்னிலேருந்து கங்குலி கரியர் மாறிடுச்சு. இவனுக்கு ஷார்ட் பால் போடணும் அப்படின்னு ஒரு வந்துருச்சு. அதுவும் ஷார்ட் பால்னாலே நமக்குலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் தான் பயம்தான் இன்னைக்குமே. இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஆக்சுவலி நல்லா விளையாடினாரு. he has overcome that short ball. Okay, 2003 let's talk about leading up to 2000. என்ன நடந்துச்சு leading up to 2003. எனக்கு so before we will talk about that Pakistan game, I think அது முன்னாடி அந்த நாட்வெஸ்ட் ட்ரோஃபின்னு ஒன்று நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கரெக்ட். அதுல நம்ம தலைவர் வந்து ஷர்ட்டை இது பண்ணி, தலைவர்னா யாருன்னு சொல்லுங்க, நிறைய பேருக்கு நிறைய தலைவர். சரி, அப்போ அந்த காலத்து தலைவர் காங்குலிஜி அவர் வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, டுவர்ட்ஸ் தி எண்ட் அது வந்து கட்டா போற மேட்ச். அது நம்ம கைஃப் கடைசியில அந்த ரன் அந்த அப்படி ஓடின அப்புறம் வந்து அப்படின்னு வந்து டென்ஷன் ஆனாங்க. அது ரொம்ப அதை பார்க்கவே அது நமக்குள்ள ஒரு காங்குலி டெஃபினெட்லி. ஸோ தட் மேட்ச் ஏன்னா ஒரு இம்ப்ராபபிள் மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுனால ஒரு ஹோப் இருந்துச்சு இந்தியன் டீம் மேல. பட் 2003 வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் விளையாடுறாங்க, 273 அடிக்கிறாங்க. கடைசி ஓவர்ல கூட 2 4 வசீம் அக்ரம் வந்து அடிக்கிறாரு. ரஷீத் லத்தீஃப் அண்ட் வசீம் அக்ரம் ஃபினிஷ் ஸ்ட்ராங். சொல்ல வரீங்க? So before we get into the match, the reason why அப்போ கூட வந்து we were actually technically a weaker team than Pakistan at the time. Like the reason I use technically a weaker team because we were actually ranked below Pakistan leading up to that World Cup. We were ranked 5th and Pakistan were actually ranked 4th. நீங்க சொல்றது CAT ODI cricket rating. ODI cricket ratings they were actually ranked higher than. Believe it or not, and the title வந்து the ranking was Australia, South Africa. The third was actually Sri Lanka. 4th Pakistan, 5th India. So we were ranked 5th in ODI rankings leading to the World Cup. And அதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு சீரீஸ் நடந்தது. அதில் வந்து பாகிஸ்தான் won the series and you would have seen that there were like some classy players on their end and you know the squad, you know how the squad looks. Yeah, Saeed Anwar, Inzamamul Haq, yeah, all the stalwarts were. And they were not just amazing players, they were also match winners. You see Saeed Anwar on the top, you see Yusuf Yohana, Yunus Khan, okay, இதெல்லாம் வந்து இந்த அந்த நடுவில் கூட வந்து you have Afridi and Afridi actually நடுவுல ஓபனிங்ல இருந்து அவர் வந்து 7ல வந்தாரு. match winners. You pick any player from the team, you can see how they can be a match winner. Because they would have they had shown in the past that they can win matches for the team. They have single-handedly changed the entire சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, the game change பண்ணிருக்காங்க. So அந்த மாதிரி very strong team. Right. So 273 அடிச்சிட்டாங்க. இந்தியா போறாங்க. as a fan எப்படி இருக்கு உங்களுக்கு? as a fan அப்போ ஒரு மாதிரி பயமா இருந்தது. இந்த மாதிரி 273னா வந்து கொஞ்சம் பெரிய டோட்டல் தான். ஏன்னா 250க்கு மேல போச்சுன்னா அந்த காலத்துல 250க்கு மேலனா என்ன ஸ்கோர் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமான ஸ்கோர் தான். எனக்கு எக்ஸாக்டா சொல்லுங்க, இந்தியா இப்போ விளையாட போறது 274 அடிக்குமா அடிக்காது? அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்தது. இல்ல அடிக்காது என்ன தோணுச்சு? இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லிச்சு? ஃபர்ஸ்ட் so I definitely trusted our looking at the batting lineup. ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு ஆப்டிமிசம் ஒன்று வரும். you see சேவாக் in the top, you see சச்சின், டிராவிட் ஒரு ஆப்டிமிசம் ஒன்று வரும். பார்த்தா
நம்ம ஆளுங்க இருக்காங்க, வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு இருக்கும். ஆனா வித் ஹை பிரஷர் மேட்சஸ் நம்ம எப்பவுமே வி ஹேவ் திஸ் கொஞ்சம் பேக் ஹிஸ்டரி. நீங்க இஃப் யூ சீ த மேட்சஸ் பிட்வீன் த இதுனா எப்பவுமே அந்த ட்ரை சீரிஸ் ஃபைனல் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனல்ல வந்தப்புறம் நம்ம ஃபைனல் நம்ம தோத்து ஆமா. போயிடுவோம். இன்ஃபாக்ட் அந்த சமயத்துல 17 ஃபைனல் போய் தோத்துருக்கோம் நம்ம. தோத்துருக்கோம். அந்த அந்த ஒரு பயம் ஒண்ணு இருந்தது. இந்த மாதிரி இதுவும் ஒரு நாக் ஹை அவுட் பிரஷர் மேட்ச், நாக் அவுட் மேட்ச் மாதிரி என்ன ஆக போறதுன்னு தெரியும். ஒரு மாதிரி பீதியா இருந்தது. ஓகே. ஸோ சச்சின் he plays the என்ன சொல்றது the knock for the ages, right? Absolutely. அன்னைக்கு இன்ஃபாக்ட் சச்சின் 98ல அவுட் ஆகும்போது கூட இந்தியா இஸ் லைக் 175 ஃபார் 4. இன்னும் ஒரு 100 ரன் அடிக்கணும். 20 ஓவர் இருக்கு. அப்ப கூட ஸ்டில் டிராவிட் அண்ட் யுவராஜ் கம்ப்ளீட் த ஜாப். அது என்ன அதுக்கப்புறம் பயம் வரல. சுத்தமா வரல. அது சச்சின் அவுட் ஆனப்ப கூட வந்து பயம் வரல. அந்த பயம் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கண்ணுல தெரிஞ்சது. ஓகே. அவங்க என்ன கொலவெறியில ஸ்டார்டிங்ல வந்தாங்களோ, அவங்க ஃபுல் பாடி லாங்குவேஜ் அப்படியே அவங்க பாடியில வீக் ஆயிருச்சு. ஓகே. அந்த இதுல எக்ரி. எஸ்பெஷலி அந்த அப்துல் ரசாக்கோட ஒரு கேட்ச் வேற விடுவாரு. அந்த ஒரு கொலை டேய் என்னடா பண்ணிட்ட அப்படின்னு வசீம் அக்ரம் அவரை கேட்க. ஆமா. ஓகே. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தென் ஆஃப் கோர்ஸ் இந்தியா கோ ஆன் டில் த ஃபைனல்ஸ் அண்ட் எல்லாம் இருக்கு. தென் யூ ஹேவ் அ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தோனி இன்டு த டீம். இந்தியா ஒரு படிப்படியா மேல போயிட்டே இருக்கு கிரிக்கெட்ல. ஆனா பாகிஸ்தான் கீழே வருது. தென் யூ ஹேவ் தோனி, யூ ஹேவ் கோலி. இந்தியா இந்த சேசிங்ல தான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாங்க. பட் தே ஹேவ் நவ் ப்ராப்பர் சேஸ் மாஸ்டர். கரெக்ட்ல நாட் அவுட் ஆகி நான் வந்து அவுட் ஆகாம ஆடியா அப்படின்னு சொல்ற மாதிரி பயப்படாம நம்ம அடிப்போம். இப்போ அந்த டிரான்சிஷனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஐ திங்க் த ஒன்லி டைம் இட் கேம் க்ளோஸ் வாஸ் 2022 வேர்ல்ட் கப். 2007 வேர்ல்ட் கப் சொல்லலாம். ஏன்னா 220 ஆனா அப்ப யாருக்குமே தெரியாது. ஸோ அது ஒரு இட் வாஸ் லைக் அ லாட்ரி ஆல்மோஸ்ட். பட் 2011 வேர்ல்ட் கப் ஓகே. பட் 2022 T20 வேர்ல்ட் கப் மட்டும் தான் கொஞ்சம் காம்படிட்டிவா இருந்துச்சு. ஏன் இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சேடா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு தான் இந்தியா அப்படியே ஜெயிக்குமா அப்படின்னு தானே இருந்துச்சு. இந்தியா தான் ஜெயிச்சிட்டு இருக்கு இப்போ எல்லா மேட்சும். இந்த ஏன் மனசு ஆனா கொஞ்சம் ஏன் ஜெஸ்ஸின்னு நீங்க சொல்லுது உங்க டெஃபினெட்லி அது வந்து அது உள்ளூர ஒரு ஃபீலிங் இருக்கு. வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் டீம் கொஞ்சம் கொஞ்சம் அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரு மாதிரி ஒன் சைடட் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் டீம் வந்து ஒரு மாதிரி இட் லுக்ஸ் மச் வீக்கர் தேன் த இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம் அட் திஸ் பாயிண்ட். அது வந்து நம்ம உள்ள ஒரு ஃபீலிங் நம்ம சின்ன வயசுல பார்த்த மேட்சஸ் மாதிரி இப்போவும் இருக்கும் அப்படின்னு. பட் இஃப் யூ லுக் அட் த பாஸ்ட் மேட்சஸ் barring the one the T20 Melbourne Magic by Kohli, அந்த மேட்ச் தவிர ODI இன் ஜெனரல் நீங்க பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே the recent matches have all been one sided match. ஓகே. ஆஃப் கோர்ஸ் த ரீசன் இஸ் ஏன்னா த லாங்கர் த ஃபார்மேட் உங்களுக்கு குவாலிட்டி வந்து த குவாலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் ஷோஸ் எக்ஸ்போஸ் ஆகும் உங்களுக்கு. யூ ஜஸ்ட் கான்ட் ஹேவ் லைக் 4 அமேசிங் ஓவர்ஸ் அண்ட் அதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பண்ண முடியாது. பட் எனக்கும் ஒரு ஃபீலிங் கொஞ்சம் இருந்துச்சு. நான் என்னோடது சொல்றேன் ஏன் இருக்குன்னா, இந்தியால வந்து ப்ரீ 2003 இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு என்ன பயம் ஒன்று இருக்கும். அண்ட் இந்தியா தோத்து போயிடும் அப்படியே நைட்லலாம் டிப்ரெஷனா இருக்குமோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ வி ஃபீல் ஃபார் த பாகிஸ்தானி ஃபேன்ஸ். அவங்களுக்கும் வந்து தே ஆர் ரிலையன்ட் மோர் ஆன் த சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த பிளேயர்ஸ் யாராவது ஒருத்த பாபர் ஆசம் அடிச்சிருவானா, ரிஸ்வான் அடிச்சிருவானா, ஷாஹின் ஷாஃப்ரிதி வந்து விக்கெட் எடுத்துருவானாங்கிற ஒரு அந்த ஹோப் தான் இருக்கே தவிர அவங்க ப்ராசஸ், அவங்களோட விளையாடுற ஸ்டைல், ஒரு டெம்ப்ளேட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மேல தான் அவங்க டிபெண்டா இருக்காங்க. ஜஸ்ட் லைக் இந்தியா. அண்ட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருக்கா? இஃப் யூ லுக் அட் தி லைக் டெக்ஸ்ட் புக்ல இஃப் யூ லுக் அட் தி பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் பாபர் ஆசம் வர்சஸ் batting average of Saeed Anwar. Babar Azam's batting average is higher than Saeed Anwar's batting average. அதான் ஐ திங்க் இன்டர்னலியே வந்து ஏதோ ஒரு வீடியோ அன்னைக்கு காமிச்சு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு ஆதித்யா எனக்கு. ஒருத்தர் இமோஷனலா வந்து பாபர் ஆசம் வந்து யாரையோ கம்பேர் பண்ணிட்டாங்க திருப்பி சச்சினோடையோ இதோட. எப்படா பாகிஸ்தான்காரனே சொல்றான், நீ எப்படா அப்படி கம்பேர்லாம் பண்ண முடியும்? பாபர் ஆசம் இஸ் நாட் அ மேட்ச் வின்னர். அவர் ஜெயிச்சு கொடுக்கல மேட்ச். உருப்படியான ஒரு 2 மேட்ச் இந்தியாவோட ஒரு மேட்ச் நீ ஜெயிச்சு கொடுத்தா தான் நீ கிங். மேட்ச் வின்னர்ஸ் இல்ல. இப்போ மேட்ச் வின்னர். ஓகே. ஸோ பட் if you single out a player profile like someone in their opening or you will definitely see that they have taken a solid number of wickets with good batting average. Look at the current match. There were lots of new players too.
ஸோ அவங்க ப்ரொஃபைல் ஒரு கிரிக்கெட் ஃபேன் நம்ம ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் நிறைய நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் குறைஞ்சதுனால நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா மாதிரி நடக்கும். அப்பதான் நமக்கு வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து தெரிய வரும். இன்னைக்கு ஆக்சுவலி குஷ்திலோட பேட்டிங் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். டேவிட் வில்லா அடிக்க ட்ரை பண்ணாரு. ரிஸ்வான் அன்பார்ச்சுனேட்லி பாபர் மாதிரி விளையாடினாரு. தூங்க Correct, வச்சுட்டாரு எல்லாரையும் அவர் லிட்டரலி. ஆக்சுவலி நாங்கள் தூங்கிட்டோம் இருக்குள்ள. தூங்கிட்டீங்க நீங்க. ஆமா. ஓகே. ஸோ எனிவே இதுதான் ஒரு சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர். பட் பிஃபோர் வி க்ளோஸ் இட் அவுட், இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிக்குமா? அண்ட் டு யூ கேர்? Do I care? இல்ல Maybe not in- வேர்ல்ட் கப் ஜெயிச்சாதான் உண்டு. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எல்லாம் சும்மா ஆமா. இது வந்து ஒரு மாதிரி ட்ராஃபி ஓவர்லோட் ஆயிருச்சு. ட்ரோஃபி ஓவர்லோட். ட்ராஃபி ஓவர் நிறையா இந்த மாதிரி நிறையா இப்போ பேக் டு பேக் டு பேக் டு பேக் எதிர்பார்க்குற மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வேர்ல்ட் கப்பு அப்படி வேர்ல்ட் கப்டா அப்படின்னு வந்து அது மாதிரி இல்லாமல் வந்து நிறையா அந்த சரி இதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ராஃபி திருப்பி ஐபிஎல் விளாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த லாங் ரன் வி வில் லுக் அட் திஸ் ஆஸ் அ ஸ்டார்ட் மேபி, பட் I will definitely root for India to win the Champions Trophy. I think India definitely has all the talent and the skills to execute. இந்தியாவை தவிர எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது இவங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. Definitely Australia. ஆஸ்திரேலியா. அது பாத்தீங்களா? ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் பாத்திருக்கீங்க? 100%. அதை பார்த்து ஒன்று புரிய வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய டூர்னமெண்ட்ஸ்லாம் வந்து they know how to win. They know they have mastered the art of playing under pressure and winning these big tournaments. They have won so many big tournaments in the last 5 years, and like and the capability. எனிவே ஒரு இமோஷன் ஃபில்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட ஒரு சின்ன ஜேர்னி ஒன்று பார்த்தோம். ஒரு கிளாசிக் கிரிக்கெட் ஃபேன், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பர்சனலி எனக்கு ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு I personally think franchisee cricket is தான் ரொம்ப சஸ்டைனபிள் in the long run. ஏன்னா ஜஸ்ட் லைக் யூஎஸ்ல எப்படி அந்த மார்க்கெட் எப்படி பண்ணியிருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் வந்து அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஆதித்யா மாதிரி ஃபேன்ஸ்க்கு இவன் என்ன டீம்லாம் மாறிண்டே இருக்கான் அப்படின்னு. ஆனால் ஐ திங்க் யாரெல்லாம் வந்து அந்த சமயத்தில் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க இருக்காங்க, ஜென்சி, இந்த ஜென் ஆல்ஃபாலாம் இருக்காங்க, ஐ திங்க் அவங்கெல்லாம் வந்து ஃபியூச்சரில் ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் எப்படி ஃபேன் பேஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபேன் பேசஸ் உருவாக ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் see how that goes. பட் ஆதித்யா அப்பப்போ நம்ம சந்திப்போம். உங்கள் இமோஷன்ஸை ஷேர் பண்ணுவோம். நம்ம மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் பார்த்துட்டே இருங்க. இந்த மேட்ச் மாதிரி பார்த்தீங்களா பாஸ் பாருங்க. ஓகே, ஆல்ரைட், பார்க்கலாம். கூட சீக்கிரம் சந்திப்போம்.